கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. எல்லார் வீட்லேயும் ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு சாமிக்கு படைப்போம். இது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல், லேசான அவல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாசனை வரும். அதே சமயத்தில் இந்த மாதிரி உடஞ்சி போகணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். சக்கரை பாகுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸில் கரெக்ட் ஆகிரும். இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக முந்திரி வந்துட்டு உடச்சி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வந்து குட்டி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டி வச்சிட்டேன். ஏலக்காய் பவுடர் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.